முதல்ல நம்ம பார்க்க சொல்ல நான் எப்படி இருக்கணும், மனவாட்டி எப்படி இருக்குன்னா நேச தயல் உள்ளவளா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா. நம்ம எப்படி இருக்கணுமா, ஆண்டவருடைய மனவாட்டி இருக்கக்கூடிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம், கர்த்தருடைய ஜனமா இருக்கக்கூடிய நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்க எப்படியாப்பட்டவங்களா இருக்கணும்னா நேசர் தயல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுவோம். உன்னத பாட்டு இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தனா உன்னத பாட்டு குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமா. ஆமென் சொல்லுவோமா. இந்த உன்னத பாட்டை குறித்து உண்மையை கிறிஸ்தவங்களுக்குள்ளவே அதை சரியா ஒரு கூட்டம் புரிந்து கொண்டாலும் கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா அது குறித்து நான் என்ன பண்றாங்க, ஒரு குழப்பம் என்ன பண்ணுதுன்னா அந்த உன்னத பாட்டை குறித்து ஒரு குழப்பம் இருக்குதான் செய்யுது. இதெல்லாம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது போல் கிறிஸ்தவங்களுக்கு அது மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு சொல்ல கர்த்தர் அறியாதவங்களுக்கு என்ன பண்ண அந்த உன்னத பாட்டு என்கிறாங்க இது அந்த அதிகாரங்கள் வசனங்கள்லாம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மாதிரியா தான் தெரியும். ஆனா இன்றைக்கு அந்த உன்னத பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆமா, அப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ண போறோம், அந்த விஷயங்களை என்ன பண்ண போறோம் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுமா. முழுக்க முழுக்க நம்மளை உருவாக்கினவர், நம்மளுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும், அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க அவர் எவ்வளவு நேசிக்கிறாங்க என்பதை குறித்து தான் சொல்லப்படுகிறதா உன்னத பாட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுமா. அப்ப பாருங்க, முதல்ல உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6ஆம் வசனம். நல்லா படிக்கணும், சத்தமா படிக்கணும், மைக்குள் வச்சுக் கொள்ளுங்க, படிங்க. நல்ல வசனத்தை படிக்க கூடிய வைத்துக் கொள்ளுங்க. உன்னத பாட்டு 8:6 படிங்க. இப்போ யார் இந்த வார்த்தை சொல்றான்னா மனவாட்டி சொல்றா. இந்த மனவாட்டி அந்த மணவாளனுடைய அன்பை எவ்வளவு பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டோட பிள்ளைங்க நம்ம அவரை விசுவாசிக்கிற அவர் விசுவாசிகள் அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். அப்போ ஒரு மனவாட்டி அவர் பிள்ளைகளா இருக்கிறதுனால அந்த மணவாளனுடைய அன்பை நம்ம எவ்வளவு பெற்றிருக்கிறோம் என்பதுதான் முக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மனவாட்டி அந்த மணவாளனுடைய அன்பை அவள் பெற்றவளா இருக்கிறா. அந்த அன்பை குறித்து அவள் பேசுகிறா. எப்படி பேசுகிறான்னா அந்த வசனத்தை மறுபடியும் சத்தமா படிக்க பார்க்கலாம். நீர் என்னை போலவும் வைத்துக் கொள்ளும். கவனிங்க, நேசம் மரணத்தை போல் வலித்து. கவனிங்க, இந்த மனவாட்டி அந்த மணவாளனுடைய அன்பு எப்படி பெற்றிருக்கிறா, அந்த கல்வாரி அன்பு எப்படி பெற்றிருக்கிறா சொல்றா. நேசம் மரணத்தை போல வலித்து. யாரு மேலாவது உண்மையா அன்பு வச்சுட்டா அந்த அன்பு எப்படி இருந்தோம்மா அப்படியே அவங்களுக்காக என்ன பண்ணோம், உயிரே கொடுத்துற மாதிரி இருக்குமா. இப்ப இந்த மனவாட்டி எப்படி பெற்றிருக்கிறா அந்த கல்வாரி இயேசுவின் அன்பை, அந்த இயேசு மேல எப்படி அன்பு வச்சுக்கிறான்னா அப்படியே தன் உயிரே ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடியவளா இருக்கிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம முடியுமா அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பை நம்ம பெற்று இருக்கிறோமா, அந்த கல்வாரி அன்பை நிரப்பப்பட்டு இருக்கிறோமா. ஆனா இந்த மனவாட்டி சொல்றா நேசம் மரணத்தை போல வலிக்குது. அப்ப அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணாரு, அன்பை என்ன பண்றாருன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் ஜனத்துக்கு அவர் அன்பை ஊற்றுகிறவராய் இருக்கிறாரு. அதுக்கு அந்த வசனம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எங்க விட்டீங்களா அங்கிருந்து? நேசம் வைராக்கியம். இப்ப சொல்ற நேசம் அந்த வைராக்கியம் எப்படி இருக்குதான், பாதாளம் போல கொடியமா இருக்குதான். அப்படின்னா அர்த்தம்னா அந்த அளவுக்கு அந்த நேசருடைய அன்பை, மணவாளனுடைய அன்பை, அந்த கல்வாரி அன்பை அந்த விசுவாசி அந்த மனவாட்டி பெற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா. அப்ப உண்மையா அந்த ஆண்டவருடைய அன்பை நம்ம பெற்று கொண்டுட்டுனா அந்த அன்பு எப்படி தான் இருக்கும், நம்மள அதுல இருந்து வெளியேற வர மாட்டோம். ஆமென் சொல்லுவோமா. ஆமா, அந்த அளவுக்கு அவர் டீப் லவ் பண்றா இயேசுவை. அந்த அளவுக்கு அந்த விசுவாசி அவ்வளவு லவ் பண்ணக்கூடியவளா இயேசுவை இருக்கிறா. ஆமென் சொல்லுவோமா. அப்ப நம்ம அந்த மாதிரி லவ் பண்றோமா, அந்த அளவுக்கு இயேசு மேல அன்பு காட்டுறோமா? இல்ல. நம்ம அன்பெல்லாம் எப்படி இருக்குது,
ஆமா, தேவைக்காக மட்டும் ஏசப்பா உன்னை நேசிக்கிறேன், உன் மேல அன்பு வைக்கிறேன்னு சொல்லிடுறோம். அப்புறம் தேவை சந்திக்கப்படலாம் என்ன ஆண்டவரேன்னு கேள்வி கேட்டுடுறோம். ஆனா இந்த இடத்துல இந்த மனவாட்டி பெற்றிருக்கிறான், என்னதான் வாழ்க்கை நல்லா நடக்கட்டும், ஆனா இவரே நேசர், இவரே என்னுடைய மனவாளன் என்று சொல்லி அந்தளுக்கு ஆண்டவர் மேல அன்பு வைக்கக்கூடியவளா இருந்திருக்கிறா. ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. நீங்க பாருங்க 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க சீக்கிரமா. 2 கொரிந்தியர் 5:14 சீக்கிரமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அடைய சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதா. பவுல் நாங்க நிருபணத்தை சொல்றாரு, அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்ப ஆண்டவரை பத்தி நம்ம ஊழியத்தை மற்றவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா கட்டாயத்தினால இல்ல, யாரோ ஒரு சொல்லிக் கொடுக்கிறதுனால இல்ல, அந்த உண்மையான தெய்வத்தினுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு, அந்த கல்வாரி ரத்தத்தால் நிரப்பப்பட்டு, அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு, நம்மளே அடக்கினால் அடக்க முடியாத அன்பு என்ன பண்ணுவோம், மற்றவங்களை சொல்றதுதான். ஆமென் சொல்லுமா. இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அளவுக்கு பவுல் கிறிஸ்துவின் அன்பினால நிரப்பப்பட்டவராய் இருந்திருக்கிறார். அதனாலதான் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நிர்வாணம், பசிதாகம் எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. ஆமென் சொல்லுமா. நீ ரோமர் 8வது அதிகாரம் 36 படிங்க. 8 ரோமர் 8:36 படிங்க சீக்கிரமா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, ஆமென் ஹல்லேலூயா. தூதர்களானாலும் யாரா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நம்ம போலங்க ஒரு பாடுள்ள மனுஷன் தான் பவுல். ஆண்டவரை துன்பப்படுத்தினவர் தான். ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு ஒரு காரணமா இருந்தவர் தான் பவுல். அந்த சவுல் அநேக ஜபிக்கிற கூட்டங்களையும் வீடுகள் தோறும் பண்ணார், நுழைந்து அவங்களை சிறைச்சாலை தள்ளி கொண்டிருந்தவர் தான். ஆனா கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவை தரிசித்தாரு, வாழ்க்கை மாறினது. இப்போ அவர் அன்பா நிரப்பப்பட்டு சொல்றாரு, நாசமோ, நிர்வாணமோ, பசியோ, இவர் அன்பு யார் என பிரிக்க முடியும்? நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா கிறிஸ்துவின் அன்பை பெற்றவரா நிக்கிறாரு. ஆமென் சொல்லுமா. இந்த உலகத்தில் இருக்கிற வேதனை, கவலை உன்னை நெருக்கி நெருக்குது, இந்த பிரச்சனை தாங்க முடியல, இந்த போராட்டம் தாங்க முடியல அப்படின்னு சொல்றோமா? அதே சொல்லி சொல்லி ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் விட்டு கேள்வி கேட்டுக்கிறோமா? அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை பெறல. அதனால உலகத்தில் வருகிற அந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவின் அன்பை நாம் தரித்துக் கொள்வோமானால், அந்த கல்வாரி அன்பை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமானா, பவுல் சொல்றாரு, எதுவுமே அவர் அன்பு என்ன பண்ணது, என்ன பிரிக்காது. இதாங்க சரியான ஆண்டவர் மேல் அன்பு காட்டுறது. இதுதான் சரியான விசுவாசிக்கு அடையாளம். என்ன மனவாட்டிக்கு, சரியான மனவாட்டிக்கு அடையாளம் என்ன? அவர் மேல அன்பு வைக்கணும். அது டீப் லவ். இந்த அன்பு விவரிக்க முடியாது. ஆமென் சொல்லுமா.